ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து புதுசாக நிறைய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து. அதேமாதிரி புக்ஸுக்கான அப்டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. நான் எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே ஃபுல்லாக. அதேமாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்டாக புக்ஸ் சென்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதேமாதிரி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டாக புக்ஸ் இன்னும் சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலையோ அந்த டிஸ்ட்ரிக்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் யூனிவர்சிட்டி கேட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதில் எல்லா பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷனும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். எல்லா பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷனையும் ஃபுல்லா டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹால் டிக்கெட் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சைக்காலஜி பிராக்டிகல் எக்ஸாமினேஷனுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. யாராச்சும் பிஎஸ்சி எம்எஸ்சி சைக்காலஜி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பிராக்டிகல் எக்ஸாம் டேட் எல்லாத்தையுமே அதிலே ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து கூட நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிப்பாங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட் என்ன அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் கிளாஸஸ்க்கான ஷெட்யூல் திருப்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த கோர்ஸுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் இந்த வீடியோலேயே சொல்கிறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கான பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி நெக்ஸ்ட் பேஜில் ஓப்பன் ஆகும். நீங்கள் அந்த பிடிஎஃப்லேயே டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் எந்தெந்த கோர்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மோஸ்ட்லி ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிஏ பிபிஏ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு திருப்பி ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணி அதில் கிளாஸஸ்லாம் அவங்க கண்டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி எல்லாருமே கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேட்பீங்க, இந்த கிளாஸஸ் கம்பல்சரி கிளாஸஸா இல்லை நான் கம்பல்சரி கிளாஸஸானு. நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். இதில் கீழே நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எம்எஸ்சி மேத்தமெட்டிக்கலுக்கும் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்கலுக்கும் சேர்த்து தான் அவங்க ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க உங்கள் கோர்ஸுக்கான ஷெட்யூல் இருக்கான்னு. நான் இப்போ வீடியோ டக்குன்னு அப்லோட் பண்ணனால செக் பண்ணாமல் அப்லோட் பண்ணுறேன். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் நான் பார்த்துட்டேன். இங்கே இந்த பிடிஎஃப்ல லாஸ்ட் பேஜ் வந்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்கு ஏஒய் 2025-26 பேட்ச்னு அவங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்கலுக்கும் அவங்க ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ எந்தெந்த கோர்ஸுக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை மற்றவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க நம்ம கமெண்ட் செக்ஷனில். முடிஞ்ச வரைக்கும் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ண பாருங்க. உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிளாஸஸ் கண்டென்ட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் நீங்கள் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாவது சொல்லுவாங்க. அதேமாதிரி நிறைய பேர் புக்ஸ் இன்னும் சென்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. ஆன்லைனில் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு புக்ஸ் இன்னும் சென்ட் பண்ணலன்னு அவங்க ரிப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் கிளாஸஸ் அவங்க அட்டென்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் புக்ஸுக்காக வச்சு கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண பாருங்க. நீங்கள் அவங்கள்ட்ட புக்ஸை பற்றி கேட்டு பாருங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்டை மென்ஷன் பண்ணி புக்ஸை பற்றி கேட்டு பாருங்க. அவங்க யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நான் இப்போ சொல்கிறேன். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ரீரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. இது யாருக்குன்னா ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போகிறவங்களுக்கும், செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் போகிறவங்களுக்கான டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் இயருக்கு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் இயருக்கு நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான போர்ட்டல் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி பே பண்ணணும் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் உங்களுக்கான டியூஷன் ஃபீஸை பே பண்ணிக்கலாம். அதேமாதிரி டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் அதிலே ஷோ பண்ணி காட்டியிருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஏஒய் 2025 பேட்சுக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் புக்ஸ் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து சென்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கான அப்டேட்டு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. புக்ஸ் நீங்கள் வெப்சைட்லேயே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு நம்ம சேனலில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்கள் கோர்ஸ் நீங்கள் யூஜியா பிஜியா அதை கொடுத்து நீங்கள் ஆல் செமஸ்டர் புக்ஸுக்கான பிடிஎஃப் ஷோ ஆகும். நீங்கள் உங்களுக்கு தேவையான புக்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லிங்க் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு செலக்ட் ப்ரோக்ராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் யூஜினா யூஜியை கிளிக் பண்ணுங்கள், பிஜினா பிஜியை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யூஜியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன படிக்கிறீங்களோ அதை
கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பிஏ தமிழ்னா பிஏ தமிழை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதேமாதிரி பிஏ இங்கிலீஷ்னா பிஏ இங்கிலீஷை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரினா உங்கள் டிபார்ட்மெண்ட் ஏதோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கான பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும். நான் வந்து இப்போ வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து லோட் ஆகி உங்களுக்கான ஆல் செமஸ்டர் பிடிஎஃப் வந்து ஷோ ஆகும். புக்ஸுக்கான பிடிஎஃப் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் கோடை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த புக்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதிலே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ வந்து யூஜிசி ஓடிஎல் பப்ளிக் நோட்டீஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணேன். எனக்கான லோட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேணால் அப்லோட் பண்ணுறேன். அது நெக்ஸ்ட்டு என்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு. நீங்கள் வந்து கிளாஸஸ்க்கான டைம் டேபிள் ஷெடியூலுக்காக வந்து செக் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணி முடிச்சுங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து லாஸ்ட் டேட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் எப்படி வந்து பே பண்ணுறதுன்னு. அதேமாதிரி வந்து உங்களுக்கான ஹால் டிக்கெட்டும் வந்து அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நான் அதையும் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து யூஜிசி நோட்டீஸ்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பிஎஸ்சி எம்எஸ்சி சைக்காலஜிக்காக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து ஆஃபர் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வந்து யூஜிசிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து எல்லாருமே செக் பண்ணியிருப்பீங்க. அந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆனிச்சுன்னா அதை செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு அவங்க வந்து தொடர்ந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.